வணக்கம். எக்ஸிட் போல்லாம் விடுங்க. தேர்தல் கருத்து கணிப்பு, தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு அதெல்லாம் விடுங்க. தாவேக்கா எத்தனை தொகுதியில் ஜெயிக்கும்? ஆசிஸ் இதெல்லாம் வந்து சொல்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் தாவேக்கா ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறுமா, இல்லை குறைஞ்ச அளவு வாக்கு சதவீதம் பெறுமா? ஒரு 20% வாக்கு சதவீதம் பெறுமா அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எக்ஸிட் போலில் வந்து ஆசிஸ் இந்தியா இவங்க மட்டுமே அதிகபட்சமான ஒரு தொகுதிகளை வந்து தாவேக்காவுக்கு ஒதுக்கிட்டாங்க. உண்மையிலே கருத்து கணிப்பு நடத்துனாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இல்லை வித்தியாசமா இருக்கட்டும், தாவேகா தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில யங்ஸ்டர்கள் பெண்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கு. இந்த எண்ணத்தை பயன்படுத்தி ஒரு எக்ஸிட் போல ஒன்று அனுப்பி விடுவோம் அப்படின்னு ஒரு அதிரடியாக அனுப்பிச்சு விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேகா ஒரு 5 தொகுதியாவது வெற்றி பெறும். ஏன்னா 20% வாக்குகள் வச்சிருக்கிறாங்க, கைவசம் இருக்கு. முதல் முறை தேர்தல் ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் ஒரு 5 தொகுதிகளில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய் நிற்கிற பெரம்பூர் தொகுதி, ஆர்கே நகர், கோபிச்செட்டிப்பாளையம், திருச்செங்கோடு, சேலம் மேற்கு, இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. ஓரளவுக்கு கணிசமாக மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. விஜய்க்கு பெரம்பூர் தொகுதியில் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க கண்டிப்பா. அதே போல 2 தொகுதியில போட்டி போட்டார். பெரம்பூர் தொகுதி ஒன்று, திருச்சி கிழக்கு ஒன்று. 2 தொகுதியிலுமே அவர் சமூகம் சார்ந்த, அது இல்லாமல் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிற, சிறுபான்மையில் அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதிகள். இந்த தொகுதிகளில் வந்து அவர் போட்டி போடுறது வந்து அவர் வெற்றிக்காக தான் அவர் போட்டி போட்டிருக்காரு. இதுல பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்டி சேகர் அவர் வந்து திமுக கட்சி சார்பாக அவர் வந்து போட்டி போட்டுறாரு. அவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40% வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்றாங்க. விஜய்க்கும் அவருக்குமான வித்தியாசம் ஒரு 6%. விஜய் 46% பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு எல்லாம் சொல்றாங்க. அங்க வந்து அதிமுக வந்து விஜய் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரியான வேட்பாளரை நிறுத்தல. கூட்டணி கட்சி பாமக கொடுத்துருக்காங்க. பாமக வந்து திலக பாமக கொடுத்துருக்காங்க. திலக பாமக பெருசா அந்த ஏரியாவில் யாருக்குமே பெருசா தெரியாத நபர். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. திருச்சி கிழக்கு எடுத்துக்குவோம். திருச்சி கிழக்குல வந்து விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ, இப்ப எம்எல்ஏவா இருக்கிற இனிக்க விருதுராஜையை திமுக தரப்புல இறங்கியிருக்காரு. இனிக்க விருதுராஜ் அங்க இருக்கிற மக்களோட கொஞ்சம் அழகா பேசக்கூடியவர், பழகக்கூடியவர், மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர். அதனால வந்து இனிக்க விருதுராஜ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அவர் விஜய் மட்டும் இந்த தொகுதியில போட்டி போடலாம் அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனா விஜய் போட்டி போடுறாரு அப்படின்னா முதலமைச்சர் அவரை கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லி, தம்பி களத்துல இறங்கி வேலை பார்த்து தான் ஆகணும், விடிய சுத்தி மக்கள்கிட்ட மனசுல போய் திரும்ப இது பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இனிக்க விருதுராஜ் அவ்வளவு சுலபத்துல ஜெயிச்சிட முடியுமா? ஏன்னா விஜய்க்கும் ஆதரவு இங்க இருக்குது. 2 பேருமே ஒரே சமுதாய ஓட்டை நம்பி தான் நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இனிக்க விருதுராஜுக்கும் விஜய்க்கும் வந்து இழுபறி இருக்கும், கடைசி வரைக்கும் இழுபறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இனிக்க விருதுராஜ் கிட்டத்தட்ட ஒரு 36% வாக்குகளை பெறுவார். விஜய் 35% வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் வந்து திமுகவுக்கும் விஜய்க்கும் கிட்டத்தட்ட 6% வித்தியாசம் இருக்கு. இங்க விஜய்க்கும் திருச்சி கிழக்குல வந்து விஜய்க்கும் திமுகவுக்கும் இனிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% வாக்கு வித்தியாசம் தான் இருக்கு. அது வந்து கடைசி நேரத்தில் மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராஜசேகரன் அதிமுக சார்பாக போட்டி போடுற ஒரு 25%, அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சி ஒரு 5% பெறும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த தொகுதிகளில் வந்து பெரம்பூர் மட்டும் விஜய் ஜெயிப்பாரு அப்படிங்கும்போது அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக சுயேட்சை நின்றா கூட செங்கோட்டையன் ஜெயிச்சிருவாருப்பா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எல்லாத்துக்குமே இருக்கு. அந்த இதுல செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை ஒருமையில பேசினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் மேல அந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப அனுதாபம் வந்துருச்சு. இது வந்து பேசியிருக்க கூடாது எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி செங்கோட்டையன் அங்க வந்து சுயேட்சை நின்றா கூட ஜெயிப்பாரு. இப்ப தாவேகா விலையும் ரத்தத்தோட கலந்து அவருமே நிற்கிறாரு, கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட செங்கோட்டையனுக்கு சாதாரணமா நின்றாலே 30% மேல வாக்குகள் கிடைக்கும். ஆனா அவர் வந்து இப்ப 33% வாக்குகளை பெற போறாரு. அதுக்கப்புறமா திமுக அவர் நல்ல சிவம் அப்படிங்கிறவர் 32% வாக்குகளை பெறுவார். அதே போல அதிமுக விபி பிரபு செங்கோட்டையனுக்கு எதிராக களத்துல இறக்கி விட்டுருக்கேன் பாரு என் விசுவாசியா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணார்ல, அந்த பிரபு கிட்டத்தட்ட 29% தான் பெற முடியும். அவருக்கும் செங்கோட்டையனும் கிட்டத்தட்ட ஒரு 4-5% வாக்கு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்க செங்கோட்டையன் ஜெயிச்சிருவாரு. விஜய், அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் புஸ்லி ஆனந்த் டி நகர் அதுல வந்து தொகுதியில வந்து புஸ்லி ஆனந்த் போட்டி போடுறாரு. திமுக வேட்பாளரா முன்னாள் எம்எல்ஏ ஜே அன்பழகன் மகன் ராஜா அன்பழகன் வந்து போட்டி போடுறாரு. அதிமுக சார்பாக சத்யா போட்டி போடுறாரு. சரி, இதுல வந்து டி நகர் சத்யா இவர் எவ்வளவு ஓட்டுகள் வாங்குவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 32% வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் வந்து அன்பழகன் அவர் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர், அவர் பையன் அப்படிங்கிறனால திமுகவினர் வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட அவருக்கும் அதே அளவுக்கு வாக்கு சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு விழுதோ அதே அளவுக்கு திமுகவில் விழுவோம். புஸ்லி ஆனந்தும் கிட்டத்தட்ட நெருக்கத்தில் தான் இருக்கிறார். ரொம்ப வாக்கு அவங்களுக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் பெருசாக இல்லை. எல்லாருமே அந்த 30% தொட்டுறாங்க. அப்படிங்கும்போது யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது கடைசி வரைக்குமே கடைசி சூழ்நிலையில தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புஸ்லி ஆனந்த் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதே போல ஆதவர்ஜுனா எப்படி வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிராக திமுக அவருடைய நண்பர் கார்த்திக் மோகனை இறக்கி விட்டுருக்கிறாங்க. அப்படிங்கும் போதும் சரி, அதிமுக விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு இறக்கி விட்டுருக்காங்க. இதுல கார்த்திக் மோகன் கண்டிப்பா பயங்கரமா செயல்பட்டு இருக்கிறாரு. திமுகவோட டீமே சபரிசனே சரி இறங்கி களத்துல இறங்கி வேலை பார்த்துருக்கிறாரு. அதனால கண்டிப்பா கார்த்திக் மோகன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு 36% வாக்குகள் பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதவர்ஜுனா 32% அதுக்கு இது பெறுவார். அதே போல பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக விஜயகுமார் 26% பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ஆதவர்ஜுனாவுக்கும் திமுகவுக்கும் டஃப் இருக்கும். ஆனா திமுக சாலிடா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அருண்ராஜ் அடுத்து திருச்செங்கோடு தொகுதியில் அவர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அங்கே போய் களத்தில் இறங்கி மாநகராட்சி ஆட்கள் எல்லாத்தையுமே மிரட்டிட்டுலாம் இருந்தார். சரி, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் போட்டி போட்டார் திருச்செங்கோடு தொகுதியில். அதனால பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பா அருண்ராஜுக்கும் அவருக்கும் ஒரு டஃப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருக்குமே இழுபறி இருக்கு. இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கிறது அருண்ராஜ் தான். அதிமுக ஓரளவுக்கு நெருக்கத்தை கொடுக்குறாங்க. 2 பேத்துக்கும் ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. பார்க்கலாம் திருச்செங்கோடுல அருண்ராஜ் ஜெயிக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா சேலம் மேற்கு இந்த தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக பார்த்தீங்கன்னா தேமுதிக தான் போட்டி போடுது. அழகாபுரம் மோகன்ராஜ் அவர் தான் போட்டி போடுறாரு. அதே போல பாமக சார்பில் தாவேகா சார்பில் லட்சுமணன் அப்படிங்கிற ஒரு போட்டி போடுறாரு. இங்கே அதிக அளவில் லட்சுமணன் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சேலம் மேற்குல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்கே நகர் ஜான் எபினேசர் திமுக வேட்பாளராக களம் இறங்கியிருக்காரு. அதே போல அதிமுக சார்பாக RS ராஜேஷ் இது பண்ணியிருக்காரு. தாவேகா சார்பாக மரியா வில்சன் அவங்க போட்டி போடுறாங்க. பார்க்கலாம் இந்த தொகுதியில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இந்த 5 தொகுதிகள் குறிப்பிட்ட 5 தொகுதிகளை கண்டிப்பா தாவேகா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 5லேருந்து ஒரு 7 தொகுதிகள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு ஓடிக்கிட்டே இருக்கு. 2வது இடங்கள்ல நிறைய தாவேகா தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2வது இடத்துல அவங்க பிடிக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு பண்ணுவாங்க, வெள்ளிவாக்கம் பண்ணுவாங்க, ராயபுரம் பண்ணுவாங்க, அறந்தாங்கி பண்ணுவாங்க, எழும்பூர் பண்ணுவாங்க, தியாகராஜ நகர், மயிலாப்பூர், காரைக்குடி, குளத்தூர், பாளையங்கோட்டை இப்படி நிறைய தொகுதிகளை தாவேகா 2வது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாவேகா இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதிமுகவோட வலிமையை குறைச்சிருவாங்க. அதிமுகவோட செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாவேகா பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறது ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க சொன்ன கருத்து கணிப்பு போல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தொகுதி ஜெயிப்பாங்க. 5 தொகுதியிலும் 70 தொகுதிகள் 2 தொகுதிகள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத உங்க மனசுல என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.